இவன் கொடுப்பான். ஏன் தெரியுமா? அப்பா அப்பா வாங்கி கொடுத்துருவாரு. பழசு கொடுத்தா அப்பா புதுசா அவனுக்கு தெரியும். அப்பா புதுசு வாங்கி கொடுத்துருவாரு. நான் எப்போ சொன்னாலும் ஓகே நானா, ஏன்னா அவனுக்கு தெரியும் அடுத்த என்ன நமக்கு வரும், புதுசு வரும். அந்த நம்பிக்கை அவனுக்கு இருக்கு. அது மாதிரி ஆண்டவர் அப்படிதாங்க. நீங்க கொடுத்தீங்கன்னா ஒண்ணு, இன்னொன்னு கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பாரு. அது ஃபர்ஸ்ட் நீங்க புரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் கொடுக்க கர்த்தர் எனக்கு கொடுப்பாரு. அது என்னோட விசுவாசம் தான். அல்லேலூயா. அப்போ இங்கே நான் பார்க்கும்போது கூட பைபிள்ல லூக்கால கூட 100 ஆடுகள் உடையவனான ஒரு மனுஷன் இப்போ ஆடுகள் இப்ப என்ன பண்றாருன்னா, அவர் அந்த 100 ஆடுகள் அழைச்சி போறாரு. இப்போ மேய்க்கிறதுக்கு கொண்டு போகும்போது அதுல ஒரு ஆடு காணாம போகுது. இப்போ ஒரு ஆடு காணாம பண்ணுவோன்னு அவர் என்ன லாஸ்ட் வீட்டுக்கு வரும்போது ஆடு பாக்குறாரு, எல்லா ஆடு பாக்குறாரு. பாருங்க, 100 ஆடு இருந்தா கூட ஒரு ஆடு காணாம கூட எவ்வளவு ஒரு அந்த மேல எவ்வளவு கண்ணோக்கமா இருக்காரு பாத்தீங்களா, எவ்வளவு ஜாகிரதையா இருக்காரு பாத்தீங்களா. 100 ஆடுகள் தான், 99 ஆடு அங்க இருக்கு, ஆனாலும் ஒரு ஆடு அந்த அந்த மேய்ப்பனோட அங்கலாய்ப்பு பாருங்களேன். 99 இருக்குல்ல, ஒண்ணு போனா போதும் யோசிக்கல. அவர் இந்த ஆடு என்ன ஆச்சு, எங்க போச்சு, யாரு கொண்டு போனாங்க, யார் ஏதாவது சாவடிச்சுச்சா, இதுவே காணாம போச்சான்னு சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா, அவர் அந்த 99 ஆடுகள் ஒரு மனுஷங்க சொல்றாரு, அப்ப நீ பாத்துக்கோன்னு சொல்லி இந்த ஆட்டுக்காக தேடி போறாரு மறுபடியும். அல்லேலூயா. தேடி போகும்போது எப்படி தேடுவாங்க? ஒரு ஆட்டுக்காக தேடும் போது அப்படியே கூலா போவாங்களா? போக மாட்டாங்க. மனசெல்லாம் ஒரு மாதிரி படபடப்பு. இங்கே சில நேரங்கள்ல பார்த்தா காலைல சபையில திறந்து விட்டு பெருக்கிட்டே இருப்பேன், ஏதாவது பண்ணிட்டே இருப்பேன். உள்ள ஆடு கத்தும் எங்க வாசல்ல இந்த பக்கம் தான் வளர்க்குறாங்க. ஆடு வந்தாங்க, அது இப்படி உள்ள போயிடும். ஆடு கேட்பாங்க, கேட்டு ஆடு பாத்தீங்களா? அம்மா பார்த்தாங்க, இப்பதான் இந்த போயிட்டு நான் பொண்ணை என்ன பண்ண பைக் எடுத்துட்டு அப்படியே பின்னாடி போவாங்க. உள்ள தேடுவாங்க. அவங்க அவங்க நிறைய ஆடு அங்க இருந்தா கூட அந்த ஒரு ஆடு மேல் தான் அவங்க கண் நோக்கம். அல்லேலூயா. வீட்டுல 10 பசங்க இருந்தா கூட ஒரு பையன் வீட்டுக்கு வரல, டைம் ஆச்சு, இப்போ 10 மணி ஆச்சு, அம்மா அப்பா தூங்க மாட்டாங்க, வந்துடுவான்னு சொல்லிட்டு அவன் எங்க போனான், அந்த பையன் எங்க போனான், அவன் மனசெல்லாம் அடிச்சுக்கிட்டே இருக்கும். 10 பேர் வீட்டுல இருந்தா கூட ஒரு பையன் வரலன்னா வீட்டுக்கு, அப்ப கூட மனசு அடிச்சுக்குவாங்க, ஏன் பையன் வரலான்னு சொல்லிட்டு. அதான் அன்பு. அதான் அன்பு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆடு ஒரு விஷயம் என்னன்னா, இது மற்ற ஆடுகளோடு சேராமல் காணாம போகுது இல்லையா? அப்ப என்ன அர்த்தம்னா, இது தொழுவத்திலே இருக்கிறதுக்கு விருப்பம் கிடையாது. எல்லாரும் கூட சொல்லுவாங்க, என் வழி தனி வழி மாதிரி, யாருக்கும் நான் வட்ட மாட்டேன், யாருக்கும் நான் சேர மாட்டேன். சிஸ்டர் கூட போய் என்ன பண்ணுங்க, ஊழியம் பண்ணுங்க, நான் தனியா போவேன் பாஸ்டர் ஊழியத்துக்கு. சரி, வீட்டுல கூட எல்லாம் ஜெபம் பண்ணுங்க, நான் தனியாவே ஜெபம் பண்றேன் பாஸ்டர். எதுக்கு எடுத்தாலும் அப்படியே ஆப்போசிட் ஐக்கியப்பட மாட்டேன் பாஸ்டர். நான் யார் ஐக்கியம் வேணும், நான் தனியா வர, தனியா பரவாயில்ல. இப்போ இது யாரு கூட ஒட்டாத ஒரு ஆடு, மேய்ப்பனுடைய பார்வையில் இருந்து விலகி போன ஆடு. அல்லேலூயா. இந்த விலகி போய் அதுக்கு என்ன பண்றது, ஏதோ பார்த்துருக்கும் நினைக்கிறேன், பச்சையா இருந்திருக்கும், செழுமையா இருந்திருக்கும். அன்னைக்கு லோத்து போறாருல்ல, யோதான பார்த்தாரா, அந்த பக்கம் பார்த்தாரா, அந்த சோதமகுமாரா பார்த்தா நல்லா பச்சையாய் தெரியுதா. என்ன சொல்ற, நான் அங்க போறேன். சில நேரங்கள்ல இக்கரைக்கு அக்கறை எப்பவுமே பச்சையாதான் தெரியும். அல்லேலூயா. பச்சையாவே தெரியும் பார்க்கும்போது. சொன்னாரு, இல்லைங்க, உங்க மனைவி நீங்க ரொம்ப கொடுத்து வச்சுவாங்க, உங்க மனைவி பார்த்தா ரொம்ப நல்லவங்களா தெரியுது. இது மாதிரிதாங்க மனைவி அமையணும், கூட இவன் அமைச்சா நல்லா இருக்கும் மனைவி சொன்னார். கேட்டவங்க அவர் சொன்னார, எனக்கு கல்யாணம் 10 வருஷமாச்சப்பா, என்னாலே புரிஞ்சுக்க முடியல, நீ எப்படி ஒரு நாளை புரிஞ்சுக்கலப்பா? இல்ல 20-30 வருஷமாச்சு, அவனாலே புரிஞ்சுக்க முடியல. இவன் என்ன பண்ண ஒரு நாளவே புரிஞ்சுக்கிட்டான். அது எப்படின்னு தெரியல. சில நேரங்கள்ல நம்ம என்ன பண்றோம், மனுஷங்களை மூஞ்சி பார்த்தே கணக்கு போட்டுறோம். இவன் ரொம்ப தான் நல்லவங்க, அமைதியானவங்க. அதான் இப்ப பார்த்தேன் வாட்ஸ்அப்ல கூட பேசும்போது, அவன் பார்த்தான் கூட சேர்ந்து, அவன் சொல்றான், அவ்வளவு மெதுவா பேசிட்டு இருக்கேன், அப்படிதாங்க பேசு, கல்யாணம் ஆச்சு அப்படியே இல்லை. நீ அவனே பயப்படுறான். கல்யாணம் முன்னாடி பார்த்தா ரொம்ப குவைட்டா பேசுனீங்க. இதுதான் உண்மை, அது நடிப்பு.
சில நேரங்கள்ல வந்து நம்ம என்ன பண்றோம், பார்க்கத்தான் நம்பிடுறோம், இதுதான் கரெக்ட்னு சொல்லிட்டு வந்து. அப்போ இந்த ஆடு என்னன்னா வந்து, இது மேய்ப்பனுடைய பார்வையிலே படாமல் எங்காவது தூரமா போயிடணும், தூரமா போயின்னு சொல்லி என்ன பண்றது, எங்கோ பச்சையா பார்த்து போகுது. சில நேரங்கள்ல நமக்கு ஆபத்து அங்கதான் இருக்கு. எனக்கு அன்னைக்கு சொல்றாங்களே வந்து அமெரிக்கா போயிடலாம் சொல்லிட்டு போறாங்க, சம்பாதிக்கிறாங்க, திசை மாறி போயிடுறாங்க. தெரியுமா? பணம் அதிகமாய் வரும்போது பைபிள்ல போட்டு, பண ஆசை எல்லா தீமைக்கு வேறா இருக்கிறது. இங்க இருக்கிற வரைக்கும் பாருங்க, அம்மா அப்பா அண்ணன் தம்பி தங்கச்சி சித்தப்பா எல்லாம் இருப்பாங்க சுத்தி, அவன் எதுவும் பண்ண மாட்டான். அவன் தனித்தங்க போகும்போது கையில காசு வந்துடும், எல்லா கெட்ட பழக்கம் கத்துப்பாங்க. அல்லேலூயா. எல்லா மனுஷங்களுக்கு பணம் தாங்க. எனக்கு வந்து பணத்தினாலே எல்லாமே என்ன பண்றாங்க, வழி விலகிறதுக்கு நிறைய பேர் போயிடுறாங்க. பணம் இல்லாதவங்க நல்லா இருக்காங்க, பணம் வந்தாதான் மனுஷன் மாறிடுறான் சொல்றாங்கல்ல, அவன் மாறிட்டாங்க. எப்படி சொல்றீங்க? பணம் வந்தா மாட்டாங்க. அவன் உண்மைதான். இப்போ இந்த ஆடு காணாமல் போன ஆடை வந்து இந்த ஆடு இப்ப என்ன பண்றாருன்னா வந்து, அது ஊழியக்காரர் பார்வை படாம, அவர் பின்னாடி போகாம, அது ஏதோ பண்ணும், எங்கேயோ போகணும்னு சொல்லிட்டு போகுது. ஆனாலும் இந்த மேய்ப்பனுக்கு மனசு கேட்கல, தொலைட்டம் போட்டும், ஒத்துக்க முடியல பாருங்க. அதான் அப்பாவுடைய மனசு. அல்லேலூயா. இன்னைக்கு பிள்ளைங்களை வந்து என்ன தப்பு பண்ணாலும், என்ன சொன்னாலும், என்ன பேசினாலும் நம்ம மன்னிச்சிடுவோம். ஏன்னா அப்பா மனசு அட்டா வந்து சொல்லுவாங்க பிள்ளைங்களை பார்த்து, என்னம்மா லூசு மாதிரி பண்ற, என்னப்பா லூசு மாதிரி. இதுவே மத்தவங்க சொல்லிட்டாங்கள வந்து, அவள் தான் யாரு பார்த்து லூசுன்ற நீ வந்து ஒரு வழி ஆக்கிட மாட்டோம். பசங்க சொன்னான்ல சிரிப்போம், சரி சரி ஓகேம்மா ஓகேம்மா. ஏன்னா அன்பு. இப்போ இந்த மேய்ப்பன் என்ன அந்த அன்பு நிமித்தமாக என்ன பண்றாரு, ஆட்டை தேடி போறாரு. இப்போ வந்து தேடி போய் எப்படியோ மனுஷன் போயிட்டு கண்டுபிடிச்ச உடனே அவருக்கு அளவில்லாத ஒரு சந்தோஷம். அல்லேலூயா. கரெக்டா இல்லையா? அளவில்லாத ஒரு சந்தோஷம். நமக்கு அப்படி ஒரு பொருள் காணாம போகுது, ஏதோ கம்பலோ காணாம போகுது, போய் தேடி போற பின்னாடியே கிடைக்குது, எவ்வளவு சந்தோஷம் நமக்கு இல்லை. அதே மாதிரிதான் நமக்கு அவருக்கும் ஒரு பெரிய அந்த ஆட்டை பிடிச்சி தோல் மேல வச்சுக்கிட்டு கொண்டு வராரு பாருங்க. அவர் பேசாம என்ன பண்ணலாம், போனியா நீ அவனுக்கு சொல்லிட்டு அடிக்கல, ஆடு போட்டு அடிச்சு என்ன பண்ணல, கழுத்துல ஒரு கயிறு கட்டி இழுத்து வரல. போயிட்டு என்ன பண்றாரு அவர், அந்த ஆட்டு வந்து தன் தோல் மேலே சுமந்து கொண்டு வராரு. அப்பாவுடைய மனசு பாத்தீங்களா, மேய்ப்பனுடைய மனசு பாத்தீங்களா வந்து, அவரு தேடி போய் கண்டுபிடிச்சு வந்து சொல்றாரு, நான் ஆட்டை கண்டுபிடிச்சேன் பாத்தீங்கன்னு சொல்லி எல்லாரும் சொல்லி அவர் சந்தோஷப்படுறாரு. அல்லேலூயா. அந்த ஆட்டை குறித்து அவர் சந்தோஷப்படுறாரு. இன்னைக்கு அப்பா அம்மா அதாங்க பிள்ளைகளை குறித்து அவர் சந்தோஷப்படணும். இன்னைக்கு நிறைய பசங்க பாருங்க, அப்பா வேண்டாம் அம்மா வேண்டாம் விட்டு போயிடுறாங்க, தனியா வாழ்றேன், நீ வேண்டாம். ஆனா இந்த அப்பா மறுபடியும் அவங்கள வந்து அந்த வீட்டுக்குள்ள சேர்த்து வரும்போது, மறுபடியும் ஒன்னாகும் போது அப்பாவுக்கு ஒரு மனசு வந்து சந்தோஷப்படும்.